இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே ஹெச்எம் கிட்ட போய் இந்த வருஷம் கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் டேவை நீங்க அலோ பண்ணக்கூடாது. ஏன்னா பசங்களோட எதிர்காலமே பாதிக்கப்படுது அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் டேவை கட் பண்ண சொல்றாங்க. அப்ப அங்க படிக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எப்படியாச்சும் விளையாட்டு தினத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு அந்த ஸ்கூலோட மொட்டை மாடியில மேஜிக் வால் அப்படின்னு ஒரு செவுரு இருக்கும். அந்த செவுத்துல நம்ம என்ன நினைச்சு எழுதினாலுமே அது அப்படியே நடக்கும். அந்த சின்ன பசங்களும் எப்படியாச்சும் விளையாட்டு தினத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. என்னதான் அந்த பசங்களுக்கு அந்த செவுத்து மேல ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தாலும் கடைசி நம்பிக்கை அங்க இருக்கிற பிடி சார் தான். சோ கனகவேல் அப்படின்ற ஒரு பிடி சாருக்கு இந்த விஷயம் தெரிய வருது, விளையாட்டு தினத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு. உடனே கனகவேலும் எச்சமா பார்த்து பேசுறாரு, ஏன் சார் அப்படி பண்றீங்க, நீங்களும் ஒரு வாலிபால் பிளேயர் தான், இந்த வயசுல இந்த சின்ன பசங்க விளையாடாம போனா அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு என்னென்னமோ பேசி எச்சம கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியா எச்சமும் நீ ரொம்ப பேசுற, சரி உனக்காக நான் ஸ்போர்ட்ஸ் சேவை நடத்த அலோ பண்றேன் அப்படின்னு எச்சமும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்றாரு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பிடி சார் லவ் பண்ணா யாரை லவ் பண்ணுவாரு? கண்டிப்பா இங்கிலீஷ் டீச்சரை தான் லவ் பண்ணுவாரு. கனகவேல் வேலை செய்யற அதே ஸ்கூல்ல ஒரு இங்கிலீஷ் மேம் ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு எப்படியாச்சும் லவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல பிடி சாரும் எல்லா டீச்சர்ஸுமே எதிர்த்து ஒரு வழியா ஸ்போர்ட்ஸ் டேவை நடத்தி முடிச்சிடறாரு. ஆனா இதெல்லாம் பண்றதை பார்த்தா அவர் அந்த அளவுக்கு தைரியமான ஆளுன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க கூடாது. ஏன்னா அவங்க வீட்டுல ரொம்ப சாதுவான ஒரு புள்ளியா தான் அவங்க அம்மா வளர்த்திருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா ஜாதகம் பார்க்கும்போது பையனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட கண்டங்கள் இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் பையனோட வாழ்க்கையே வெற்றி தான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கும் போகக்கூடாது, அதையும் மீறி அவன் எதனா ஒரு பிரச்சனைக்கு போனானா அவன் உயிரோடே இருக்க மாட்டான் அப்படின்னு ஜோசியங்கார சொல்ல அம்மாவும் தான் பிள்ளைய ரொம்பவே சாதுவா வளர்த்துட்டாரு. எந்த ஒரு பிரச்சனை ரோட்ல எவனோ அடிபட்டு கடந்தா கூட தனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கண்டுக்காம தான் போவாரு. அப்பதான் வழக்கம் போல ஹீரோவும் வேலைக்கு போகல அப்படின்னு கிளம்பும் போது எதிரி வீட்டுல இருக்கிற ஒரு அங்கிள் போற வழியில என் பொண்ணு நந்தினியை கொஞ்சம் டிராப் பண்ணம்பா அப்படின்னு சொல்லி உதவி கேட்கிறாரு. ஹீரோவும் நந்தினி எதிரி வீடுன்றதால ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சியா தான் பழகுறாங்க. பிடி சாரும் நந்தினியை காலேஜ்ல டிராப் பண்றாரு. நந்தினி படிக்கிற அதே காலேஜுக்கு பக்கத்துல தான் நம்ம ஹீரோ வேலை செய்யற அந்த ஸ்கூலும் இருக்கு. காலேஜும் ஸ்கூலும் ரெண்டுமே ஒரே ஓனருடைய தான். அந்த ஊர்ல அவர் கொஞ்சம் வெயிட் கை அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவை அந்த ஓனர் கூப்பிட நம்ம ஹீரோக்கு பயங்கர பயந்த சுபாவம். எல்லா டீச்சர்ஸும் மீறி நான் ஸ்போர்ட்ஸ் டேவை நடத்தினதால ஓனருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துகிட்டே வராரு. ஆனா மேட்டர் அது இல்ல, நம்ம ஹீரோ வேலை செய்யற அந்த ஸ்கூல்ல மொட்டை மாடியில இருக்கிற செவுத்துல மேஜிக் பால் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாரு. இந்த விஷயம் பேப்பர் மீடியான்னு தெரிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு ரொம்பவே நல்ல பேரு. சரி இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், உனக்கு தான் பண்ண நன்றி சொல்லணும் அப்படின்னு ஓனரும் பிடி வாதியை கூப்பிட்டு ரொம்பவே நல்லா பாராட்டுறாரு. ஹீரோவும் நல்ல பேர்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அவர் வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படி சொல்லி வெளியே வந்து பார்த்தாதான் முன்னாடி வீட்டுல இருக்கிற நந்தினிய ரொம்ப நேரமா ஆளக்கானோம். அதனால நந்தினி அப்பாவும் ஹீரோ கிட்ட என் பொண்ணு ரொம்ப நேரமா ஆளக்கானோம், காலேஜுக்கு போய் விசாரிச்சா அவங்களும் இங்க இருந்து கிளம்பிட்டான்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ கொஞ்சம் கூட துணைக்கு வரையா தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லி உதவி கேட்கிறாரு. ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஜோசிங்கார் என்ன சொல்லியிருக்கான், எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைப்பா அப்படின்னு சொல்லியும் கூட ஹீரோவும் உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை நான் தேடியே தீருமா அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பாவும் ஹீரோவும் ஊர் முழுக்க தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அப்பதான் ஒரு போன் கால் வருது, உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு. அப்ப பரவாயில்ல பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கே. வந்த பொண்ணு ரொம்பவே அலங்கோலமா வந்திருக்கா. அப்பதான் அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, என்னவோ நடந்திருக்கா அப்படின்னு. என்னமா நடந்துச்சு, உடம்புல இவ்வளவு காயமா இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அந்த பொண்ணு படிக்கிற காலேஜ்ல கல்ச்சரல்ஸ் போல, அதனால கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பன்னு பார்த்து கல்ச்சரல்ஸ் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு 4-5 பொறுக்கி பசங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க. அவங்கள நான் எப்படியோ சமாளிச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது, உடனே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவனுங்க இன்னும் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நந்தினியும் நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்லி பாக்குறாங்க. ஆனா யாருமே கேட்கற மாதிரி தெரியல. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் என்ன ஆயிட போகுது, தப்பு எல்லாமே நம்ம மேலதான் சொல்லுவான். நைட்டு 10 மணிக்கு மேல ஒரு பொண்ணு இப்படி ஆரியங்குரியமா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா தப்பு யாரு மேல, ஓ மேல தானே. அதனால நம்ம எந்த போலீஸ் கிட்டயும் போக தேவை, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அந்த விஷயத்தை மூடி மறைக்க பாக்குறாங்க. இருந்தாலும் நந்தினியை ரொம்ப நேரமா ஆளக்கானோம் அப்படின்றதால அந்த தெரு முழுக்க தெரியும் நந்தினிக்கு என்ன நடந்தது அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்பவே வேதனை. தப்பு பண்றவனை விட்டுட்டு தப்பு பண்ணாத என்ன ஏன் எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாளே அந்த ஏரியா முழுக்க நந்தினிக்கு நடந்த விஷயம் தான் டாபிக். ஒரு பொண்ணை பத்தி எவனா ஒருத்தன் போய் சொன்னாலே இவங்க பேசி பேசி அதை உண்மையாக்கிடுவானுங்க. இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அந்த பொண்ணை பத்தி எல்லாரும் தப்பா தான் பேசுவாங்க. இவ ஏன் நைட் அந்த டைம்ல இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டு போனோம், அரியங்குரியமா ட்ரெஸ் போனா பசங்க பார்க்க தான் செய்வானுங்க, தப்பு நடக்க தான் செய்யும் அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி பேசுறானுங்க. ஆனா இவ்வளவு விஷயம் நடந்தாலுமே அந்த பொண்ணு எல்லாத்தையும் உடைச்சு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த மேஜிக் வாலை பத்தி மொத்த நியூஸ் பேப்பரையும் நியூஸ் போட்டிருப்பாங்க. அப்ப இங்கிலீஷ் டீச்சர் அந்த நியூஸ் பேப்பரை நோட் பண்ணும்போது தான் இந்த மேஜிக் வால ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா அங்கேயே வந்து பாக்குறாங்க. அப்பதான் அந்த செவுத்துல அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா நாங்க சாகரத்தை தவிர வேற எந்த வழியுமே இல்லை அப்படின்னு யாரோ சில பேர் அந்த செவுத்துல எழுதிருக்காங்க. இந்த விஷயத்தை இங்கிலீஷ் மேம் நோட் பண்ணிடுறாங்க. உடனே இங்கிலீஷ் டீச்சரும் பிடி சாரை கூப்பிட்டு அந்த செவுத்துல எழுதின விஷயத்தை காமிக்கும் போது அவர் அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல. சின்ன பசங்களுக்கு ஹோம்வொர்க் அதிகமா கொடுத்திருப்பாங்க, அதனால இப்படி வந்து எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேர்லெஸ்ஸா விட்டுறாரு. ஆனா அதையும் மீறி எப்படியாச்சும் நம்ம ஹீரோக்கு இங்கிலீஷ் மேம் கரெக்ட் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் ட்ரை பண்றாரு. மேமும் சரி இது வேலைக்கு ஆகாதுப்பா, நீ எத்தனை நாள் தான் என் பின்னாடியே சுத்திட்டு இருப்ப, சரி போனா போது போயிச்சு போ, நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம பிடி சாரோட லவ்வுக்கு இங்கிலீஷ் மேம் ஓகே சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட இதுதான் என் ஆளு, நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிமுகம்
அவமானப்படுத்துறாரு. அப்ப ஹீரோவும் நம்ம லவ் பத்தி உங்க அப்பா கிட்ட பேசுவோம் அப்படின்னு நேரா மாமனார் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது ஹீரோவோட மாமனார் மிகப்பெரிய ஒரு கிரிமினல் லாயர். அவருக்கு லைட்டா பயம் தான். இருந்தாலும் சரி என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அதனால உனக்கு நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு எந்த ஒரு சண்டை சச்சரவுமே இல்லாம இவங்க காதலுக்கு ஹீரோனியோட அப்பா ஓகே சொல்லிடுறாரு. சரி ஒரு வழியா ரெண்டு வீட்லயும் ஓகே சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோவோட அம்மா ஜாதகத்தை கொண்டு போய் பாக்குறாங்க. ஜோசியரும் இந்த ரெண்டு ஜாதகம் ஒண்ணு சேரலாம், ஆனா கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுங்க, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு குண்ட தூக்கி போடுறாரு. ஹீரோவோட அம்மாவும் எப்படியாச்சும் கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு சம்மந்தம் பேசுறாங்க. நிச்சயத்தை கூட உடனே அவசர அவசரமா பண்றாங்க. ஏன்னா ஜோசியங்காரன் தான் சொல்லிட்டானே கல்யாணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு. அவன் சொன்ன மாதிரி அப்படியே நடக்குது. நிச்சயம் பண்ற அந்த சமயத்துல முன்னாடி வீட்டுல இருக்கிற நந்தினியோட அப்பா ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. நம்ம ஹீரோவும் என்னாச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லி விசாரிச்சா யாரோ ஒருத்தன் என்னமோ போன்ல அசிங்கமா திட்டுறான்பா அப்படின்னு சொல்லி போனை வாங்கி பேசுறாரு ஹீரோ. அப்பதான் ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஒரு போலீஸ், இங்க பாருங்க பாலத்துக்கு கீழே ஒரு பொண்ணோட உடம்பு இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு ஐடி கார்டை கலெக்ட் பண்ணோம், அந்த ஐடி கார்டுல இந்த போன் நம்பர் தான் இருந்துச்சு, நீங்க வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு ஹீரோக்கு அந்த போலீஸ்காரர் போன் பண்ணி சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. சரி ஒன்னும் கவலைப்படாதீங்க அங்கிள், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோவும் அந்த பொண்ணோட அப்பா ரெண்டு பேரும் அந்த பாலத்துக்கு கீழே போய் பாக்குறாங்க. அப்பதான் கன்ஃபார்ம் ஆகுது இறந்து போனது நந்தினி தான் அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கு. ஹீரோவாலையும் தாங்க முடியல. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நந்தினி அந்த மேஜிக் வால் செவுத்துல இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ தான் போய் கரெக்ட் டைம்ல போய் காப்பாத்துவாரு. அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் நாலு பசங்க என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாங்க, அந்த வீடியோவை எவனோ ஒருத்தன் சோசியல் மீடியாவில் லீக் பண்ணிட்டான், ஆனா அந்த உலகமே என்ன சொல்லுது என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட அந்த நாலு பேரை தப்பு சொல்லாம மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போனதால தான் பசங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்னைய தான் திட்டிட்டு இருக்காங்க, இது என்னால ஏத்துக்கவே முடியல, அதனால தான் நான் சூசைட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் லூஸ் மாதிரி பண்ணாத, நீ செத்துட்டு எல்லாமே சரியாயிடுமா, இந்த உலகத்துல நம்மளை பத்தி 1000 பேர் 1000 விஷயமா சொல்லுவாங்க, அதை எதையுமே நீ கண்டுக்காம வேலையை மட்டும் பாரு, கொஞ்ச நாள் எல்லாமே மாறிடும் அப்படின்னு ஹீரோவும் அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆனா ஏற்கனவே ஒரு சூசைட்ல இருந்து காப்பாத்தின அந்த பொண்ணை நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஆனா மறுபடியும் இந்த பொண்ணு சூசைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ ரொம்பவே வேதனைப்படுறாரு. அந்த பொண்ணு ஆத்துல விழுந்து இறந்ததால ஒரு படகூட்டி தான் அந்த பொண்ணோட பாடியை கரைக்கு கொண்டு வந்திருப்பாரு. அப்ப அவரும் ஹீரோ பார்த்து ஏன் தம்பி அந்த பொண்ணு கையில ஒரு லெட்டர் இருந்துச்சுல, அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. சாகரத்துக்கு முன்னாடி நந்தினி ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்கா, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா இந்த பொண்ணோட சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த லெட்டரை பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா அந்த லெட்டரை ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துட்டு போறத அவரை பாத்துறாரு. உடனே அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இவ எங்க தான் போறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் நேரா நம்ம ஹீரோ வேலை செய்யற ஸ்கூல்ல தான் போறான். அங்க போய் அந்த ஸ்கூலோட ஓனர் கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டு கான்ஸ்டபிளும் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துறாரு. ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இவன் ஏன் அதுக்குள்ள வரணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அந்த ஸ்கூல் ஓனர் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. இப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்தாரு, அவர்கிட்டயே நீங்க ஏன் பணம் கொடுத்தீங்க, அவர் என்ன உங்களுக்கு லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னு. ஹீரோவும் எவ்வளவு நோண்டி நோண்டி கேட்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஆமாண்டா அந்த பொண்ணு நான் தாண்டா கொலை பண்ண, என்னடா அப்ப உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஓனர் உண்மையை போட்டு உடைச்சிடறாரு. அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு எழுதின லெட்டர்ல அவ சாவுக்கு காரணம் நான் தான் சொல்லி எழுதியிருக்கா, இதோ இதான் அந்த லெட்டர், உன் கண்ணு முன்னாடி எரிக்கிறேன் பாரு அப்படின்னு ஹீரோ கண்ணு முன்னாடி அந்த லெட்டர் எரிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கோலையா வளர்ந்துட்டாரா, அவரால் என்ன பண்ண முடியும், அழுதுகிட்டே வெளியே போறாரு. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு கூட நம்ம இத்தனை வருஷமா பழகி இருக்கோம், அவளுக்கான நீதியை நம்ம தான் வாங்கி கொடுக்கணும், ஒரு பொண்ணுக்கே இப்படி நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு வெறி கொண்டு அந்த ஓனரை 2 அடி பலார்னு அறையறாரு. இதனால அந்த ஓனருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். ஏன்னா கல்வித்துறையோட சாம்ராஜ்யமே அந்த ஓனர் பின்னாடி தான் இருக்கு. அப்பேற்பட்டவரை நம்ம ஹீரோ ஒரு சாதாரண பிடி வாதியார், அப்படிப்பட்டவன் அறையலாமா அப்படின்னு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பிடி வேலை இல்ல, அந்த நந்தினியோட சாவுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இவரோட வேலையே. இறந்து போன அந்த நந்தினியோட பொண்ணோட பாடியை நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சோகத்தோட வீடு திரும்புறாரு. பாவம் இந்த பிரச்சனையில நம்ம ஹீரோக்கு நிச்சயதார்த்த வேற நின்னுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இறந்து போன அந்த பொண்ணோட வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க அந்த ஓனர் தாத்தா வராரு. நேரா நந்தினியோட அப்பா கிட்ட வந்து எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கேன், இந்த 2 லட்சம் பணத்தை புடி, செலவுக்கு வச்சுக்கோ, உன்னுடைய 2வது பொண்ணை எந்த செலவும் இல்லாம நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு வாக்குலாம் கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் நல்லபடியா தான் பண்ணுவாரு. ஆனா ஹீரோ தான் அவரை அரைஞ்சிட்டார்ல, ஏன் மலையாடா கையை வச்சா உனக்கு இருக்குடா அப்படின்னு அங்க இருக்கிற லோக்கல் பசங்க எல்லாம் ரெடி பண்ணி நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. அந்த அடியாளங்களும் ஹீரோட வீட்டை சுத்து போட ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை பயங்கரமா நடக்குது. ஆனா ஹீரோ எல்லாத்தையும் அடி பின்னி ஓட விட்டுறாரு. சாதாரண கோலையா இருந்த ஒரு மனுஷன் தன்னை ஒரு மாவீரனா மாத்திக்கிட்டாரு. நடந்த சண்டையில நந்தினியோட அப்பா வச்சா எதிரி விட்டு பையனை நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறான், நம்ம ஏன் அந்த ஓனர் தாத்தா கொடுத்த பணத்தை வச்சிருக்கணும் அப்படின்னு நேரா அந்த தாத்தா மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வந்துடுறாரு. அப்படியே நந்தினியோட அப்பா அந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது, நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. ஆனா எந்த போலீஸ்காரனுமே கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டான். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பணக்காரன். போலீஸ்காரன் பணக்காரனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான், அதனால போலீஸும் கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஏன் அங்கிள் இப்படி பண்றீங்க, போலீஸால நமக்கு எந்த ஒரு நியாயத்தையும் வாங்கி தர முடியாது, நம்ம இந்த விஷயத்தை வேற மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு உடனே எல்லா நியூஸ் சேனலுக்கும் நியூஸ் கொடுக்கறாரு. நந்தினியோட சாவு தற்கொலை இல்ல, அது ஒரு கொலை அப்படின்னு. அந்த கொலையை பண்ணது மிகப்பெரிய கல்வி வள்ளல் ஓனர் தாத்தா தான். இந்த விஷயம் நியூஸ் முழுக்க பயங்கர ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ற எல்லா விஷயத்தையுமே ஹீரோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஜோசியங்காரன் என்ன சொல்லியிருக்கான், ஹீரோ எந்த பிரச்சனைக்கும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால
அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் இப்ப ஊர் உலகத்துல நடந்தாதான் நடந்துச்சு. அந்த பொண்ணு இப்படிதான் சாகணும் அப்படின்றது விதி. அதோட பொண்ணா பொறந்துட்டா எல்லா விஷயத்தையும் பொறுத்து தான் ஆகணும். பஸ்ல போகும்போது, ரோட்ல போகும்போது எல்லாரும் எங்களை தப்பா தான் பாப்பாங்க. அங்கங்க தொடதான் செய்வாங்க. இருந்தாலும் எல்லாருமே நாங்க எல்லார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பொறுத்து வாழல. அந்த மாரி பொறுத்து வாழ்ந்தா மட்டும் தான் தம்பி இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும் அப்படின்னு அவங்க அம்மாவும் ஹீரோவை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. ஆனா இதையும் மீறி ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஆட்டோக்கார அண்ணனை அடிக்கடி தப்பா தொடுவாரோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லும் பொழுது அவரால் அதை தாங்கவே முடியல. அந்த சின்ன பொண்ணு சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே ஹீரோட அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். என்னடா ஒரு சின்ன பொண்ணு கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா அப்படின்னு, இதுக்கு மேல எங்களால பொறுத்திருக்க முடியாது, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோக்கும் அவங்க அம்மா வழி விட்டு நிக்கிறாங்க. போடா தம்பி போய் ஜெயிச்சிட்டு வாடா அப்படின்னு. ஹீரோவும் அவங்க மாமனார் உதவியோட நந்தினி கொலை விஷயத்தை கோர்ட்ல கேஸா போடுறாங்க. கோர்ட்லயும் கேஸ் நடக்குது. அந்த பொண்ணோட சாவு கொலையா தற்கொலையா அப்படின்னு. அப்ப அந்த படகுக்காரர் ஒருத்தர் அந்த பொண்ணு கையில ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரு சாட்சி சொன்னா ஓரளவுக்கு இந்த கேஸ் சாதகமாக வாய்ப்பு இருக்கு. ஆனா திடீர்னு வந்து அந்த படகுக்காரன் அப்படி ஒரு லெட்டர் நான் பார்த்ததே இல்ல, அந்த தம்பியை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாமே போய் சொல்லிடுறான். அதுவும் அந்த ஏட்டையாவும் அந்த ஓனர் கிட்ட பணமும் வாங்கல, அந்த ஓனரும் இந்த ஏட்டையாவும் யாருனே தெரியாதுன்னு சொல்லிடுறான். சோ இப்ப எல்லா சாட்சியுமே சொதப்பிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோவோட மாமனாரும் நந்தினி போனுக்கு ஓனரோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து அடிக்கடி கால் ஒண்ணு போயிருக்கு. அப்ப கண்டிப்பா ஓனர் தான் பண்ணிருப்பாரு. சோ கண்டிப்பா அந்த பொண்ணோட சாவுக்கும் இவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு மாமனாரும் எடுத்து பேசுறாரு. இருந்தாலுமே இவங்க எல்லாருமே ஒரு போய் சாட்சியை ரெடி பண்ணிட்டானுங்க. ஒரு 3 பசங்களை ரெடி பண்ணி அந்த பசங்களும் நந்தினி எங்களை எல்லாரையும் லவ் பண்ணா. இந்த விஷயங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம். ஆனா 3 பசங்களை ஒரே டைம்ல லவ் பண்ணதால எங்களுக்கு கோவம் அதிகமானதால நாங்க அந்த பொண்ணை நாங்க அடிச்சே கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாங்க. அதோட அந்த 3 பசங்களுமே அந்த ஓனரோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வேலை செய்யறாங்க. அப்ப அந்த ஓனரோட வீட்ல இருந்து கால் போனதுன்னு சொன்னது இந்த 3 பசங்களோட நம்பர்ல இருந்து தான். அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த 3 பசங்களை லவ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு தப்பான பொண்ணா இருந்ததால தான் அந்த 3 பசங்களையுமே அந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்ணிட்டானுங்க. ஹீரோ சைடும் எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல, அந்த ஓனர் தாத்தா தான் கொலைகாரன் அப்படின்றது. ஒரு கட்டத்துக்கு மேல 3 நாளா அந்த கேஸ் நடக்குது. ஃபைனலா தீர்ப்பு சொல்ற நாளும் வந்துருது. ஆனா ஹீரோ கிட்ட எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல. ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு என்னதான் நீதி நியாயம் தர்மம் இருந்தாலுமே ஆதாரம் வேணும். ஆதாரம் இருந்தா மட்டும்தான் கோர்ட்டால தண்டனை கொடுக்க முடியும். ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஃபைனலா ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுக்குறாரு. நான் சொல்றது எல்லாமே பொய் தான் சார், இருந்தாலும் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு. அந்த நந்தினிக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நமக்கு இப்பதான் காட்டுறாங்க. நந்தினியோட வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆனதால காலேஜுக்கு இதனால மிகப்பெரிய கெட்ட பேரு. அதனால அந்த ஓனர் தாத்தாவும் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம காலேஜ்ல இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு அந்த பொண்ணை காலேஜ் விட்டு தூக்க பாக்குறாரு. அந்த பொண்ணு எவ்வளவு வந்து கெஞ்சி பாக்குது. அப்ப அந்த தாத்தாவும் மறுபடியும் இந்த காலேஜ்ல உன்னை சேர்க்கணும்னா நீ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும், அப்படி பண்ணா மட்டும்தான் நான் உன்னை மறுபடியும் இந்த காலேஜ்ல சேர்ப்பேன் அப்படின்னு நந்தினியை பார்த்து கேட்கறாரு. நந்தினிக்கு என்ன பண்றதே தெரியல. அந்த பொண்ணுக்கும் படிப்பா மானமான்னு பார்த்தா மானம் தான் முக்கியம். எவனோ ஒருத்தர் ரோட்ல போற 4 பேர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க, நான் வீட்டுல சொன்னாலும் யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க, இந்த ஊரு முழுக்க என்னதான் தப்பா சொல்றாங்க. அதே சமயம் ஒரு வயசான தாத்தா ஒரு காலேஜோட ஓனர் அவரு என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு, நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ண அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து தான் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திருப்பாரு. ஆனா அதையும் மீறி அந்த பொண்ணு அவமானம் தாங்காம இறந்துட்டா. ஆனா நீதிபதியோ சரிப்பா நீ சொல்றது எல்லாமே நியாயமா தான் இருக்கு, ஆனா கோர்ட்டுக்கு ஆதாரம் தேவைப்பா, ஆதாரம் இருந்தா மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும், நீ சொல்றதெல்லாம் வச்சு எதுவுமே தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்பதான் ஹீரோ ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. பாதிக்கப்பட்ட பொண்ணே வந்து சொன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே. நந்தினி ஒன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. அந்த கோர்ட்ல அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஏன் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கே பயங்கர ஷாக்கு. இத்தனை நாள் வரைக்கும் அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதான் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஹீரோவோட மாஸ்டர் பிளான் தான். ஏன்னா அந்த பொண்ணு ஆரம்பத்துல சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி குதிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திருப்பாரு. தப்பு பண்ண அவனே உயிரோட இருக்கும் போது தப்பு பண்ணாத நீயா சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஒண்ணு பண்ணுவாரு. ஒரு அனாதை பொண்ணத்தை ரெடி பண்ணி அந்த பொண்ணை நந்தினி மாரி மாத்தி அந்த பொண்ணை பாலத்து கீழ இருந்து தள்ளி விட்டுருப்பாரு. அதே சமயம் இந்த பொண்ணு இறந்ததால இந்த பொண்ணோட சாவுக்கு இந்த ஓனர் தாத்தா தான் காரணம் அப்படின்னு சொல்லி நியூஸ் முழுக்க பரப்பி விட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பிரச்சனை பெருசாக்குனாதான் இதுக்கு ஏதோ ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு பிரச்சனை பெருசானதால இப்ப இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. அதனாலதான் எல்லாருமே இந்த கேஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. சோ இப்ப இந்த நந்தினி எது வந்து சொன்னாலும் அது உண்மையா தான் இருக்கும். அதோட அந்த ஓனர் தாத்தா இந்த ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் தப்பா நடந்துக்கல, ஏகப்பட்ட பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னு நந்தினியும் வந்து விஷயத்த சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீதிபதியும் அட ராஸ்கல் நீதானத்துக்கு காரணமா அப்படின்னு அந்த ஓனர் தாத்தாவுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ எல்லாத்தையும் தாண்டி இந்த கேஸ்ல வெற்றி அடைஞ்சிடறாரு. கடைசியில நந்தினியும் எவனோ பண்ண தப்புக்கு நான் ஏன் கூனி குறிக்கணும், இந்த உலகத்துல நான் எந்த தப்புமும் பண்ணல, நான் தைரியமா தான் இருப்பான், தலை நிமிர்ந்து தான் நடப்பான் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அவங்க வாழ்க்கை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. பிடி சார் படத்தோட ரிவ்யூ எக்ஸ்பிளைன் வீடியோ நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இனிய தொடக்கம். நன்றி, வணக்கம்.